இது உங்க அகம் டிவியின் மகம். நான் உங்க மகன் சிவா. இன்னைக்கு விஸ்வரூபம் படத்துடைய கதை விளக்கம் பார்க்க போறோம். விஸ்வரூபம் 1 அண்ட் விஸ்வரூபம் 2 இந்த ரெண்டு படத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 5 வருஷம் கேப் இருக்குது. இந்த கேப்ல வந்து நிறைய பார்ட் நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்துட்டு பாக்குற வந்து 5 வருஷம் கேப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அதை வந்து எவ்வளவு தூரம் செகண்ட் பார்ட் கூட கன்டினியூட் பண்ண முடியுங்கிறத நம்ம நிறைய விட்டுருப்போம். ஸோ அது இல்லாமல் ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டரில் மொத்த கதையை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீரின்னு ஒரு தீவிரவாதி வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு பிறக்கிற பையன் தான் பிசாம். ஸோ பிசாம்ங்கிற ஒரு முஸ்லீம் பேரோட ஒரு முஸ்லீமா அவங்க அம்மா வளர்க்குறாங்க. ஆனால் வந்து அவருக்கு அரபிக் தெரியாது, குரான் படிக்கல. இருந்தாலும் வந்து அவருக்கு முஸ்லீமாவும் அதே சமயம் வந்து ஹிந்துவாவும் வளர்க்குறாங்க. கதக் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. ஸோ இந்த மாதிரி வளர்ந்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து ஆர்மிக்கு போறாரு. அவர் ஆர்மியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாரு. அவர் கீழே வந்து மற்ற ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ட்ரெயின் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வர்றாரு. அந்த டைம்ல வந்து ஒசாமா பின் லேடனை பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு இந்தியாவோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்தியாவோட ரா அப்படிங்கிற ஏஜென்சி, ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் அப்படிங்கிற ஏஜென்சி, அதாவது இந்தியன் கவர்மெண்டோட மிகவும் வந்து ரொம்ப அஃபீஷியலான ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜென்சில இருந்து கமலை வந்து அணுகுறாங்க. ஸோ வந்து இந்த மிஷன் படி அவர் வந்து ஏற்கனவே ஒரு டெரரிஸ்டோட பயங்கிறதுனாலையும் அவர் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனாலையும் ஸோ அவரை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே உள்ள ஜிஹாதிஸ் கூட வந்து மிங்கிளா விட்டு அவர் மூலமா வந்து ஃபர்தரா மூவ் பண்ணி மற்ற ஆப்ரேஷன்ஸை பண்ணி ஒசாமா பின் லேடனை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்னொருத்தரையும் அவர் கூட அனுப்பி வைக்கிறாரு. ஒரு யங் சோல்ஜரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வேற ஒரு ரிலிஜனை சேர்ந்தவராக இருக்காரு. ஸோ அதே சமயம் வந்து இவர் அஃபிஷியலா ஒரு டெரரிஸ்ட்னு ஆக்குறதுக்காக இவரை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க பீரியட்ல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆண்ட்ரியா. ஸோ அவங்கள வந்து அவங்களே ரா ஏஜென்சிக்குள்ள மெம்பர் ஆக்கிட்டு ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு கலை தொடர்பு இருக்கதா வந்து அஃபிஷியலா ஒரு நியூஸ் ஆக்கி அவங்கள வந்து பதவியில இருந்து தூக்கி கமலுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க 10 வருஷம். ஸோ அங்கிருந்து வந்து அவரை வந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி ஒரு 6 months கேப்ல வந்து அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அன்அஃபிஷியலா வந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே கொண்டு போன பிறகு அங்கே உள்ள ஜிஹாதிஸ்ட இவர் மாட்டிக்கிறாரு. ஸோ அதே சமயம் இவரை பற்றி விசாரிக்கும் போது இவர் வந்து காஷ்மீரிங்கிற ஒரு தீவிரவாதியோட பையனையும் இவர் வந்து இந்தியாவில் தேவைப்படக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த டெரரிஸ்ட் கும்பல்லே வந்து கொஞ்சம் ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய உமர் அப்படிங்கிறவர். ஸோ அவருடைய கையாள் சலீம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இவரை கூட்டு போய் காமிக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு இந்தியாவில இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம காஷ்மீரி, பாகிஸ்தானை சேர்ந்த காஷ்மீரிங்கிற தீவிரவாதியோட பையன். ஸோ இவனை வந்து டெரரிஸ்ட்னு சொல்லி இந்தியாவிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவரை பிடிச்சி கொடுத்தா 5 லட்சம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவருக்கு தமிழ் தெரியுது, அதனால நமக்கு பயன்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து உமர் வந்து இவரை அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட நல்லா ஐக்கியமாகறாரு. ஒரு ஜிஹாதியா இருக்கிறாரு. அதே சமயம் இவருக்கு இந்தியன் ஆர்மியோட ட்ரைனிங் இருக்கிறதுனால ஸோ அவங்களோட ட்ரைனிங்கை விட இவரை வந்து ஓவரா ரியாக்ட் பண்றதுனால எல்லாருமே வந்து இவர் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து உமர் வந்து பிசாமை வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போகும்போது அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் லேடி வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே உமர் வந்து டென்ஷன் ஆகி அவங்கள வந்து ஊரை விட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கமல் கேட்குறாரு, ஏன் உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி வர்றது சகஜம் தானே, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை, பக்கத்து ஊரில் தான் கைதிகள் இருக்காங்க, அதாவது அமெரிக்காவில் வந்து பிடிச்சிட்டு வரப்பட்ட பிணைய கைதிகள் இருக்காங்க. அதனால இப்போ இவங்க வந்து அடிக்கடி இங்கே வந்துட்டு போனால் இந்த விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடும், அதனால வேணாம் அப்படிங்கிறேன்
அப்படிங்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு உடனடியா வந்து இந்தியன் எம்பசிக்கு அவர் விசாம் வந்து தகவல் அனுப்புறாரு. இதை கேட்டு அமெரிக்காவில இருந்து சோல்ஸ் வராங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து அவங்க அந்த அமெரிக்க கைதிகளை வந்து இடம் மாத்தி வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து கமலுக்கே தெரியல. ஸோ இடம் மாத்தி வச்ச உடனே வந்து வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அங்குள்ள சாதாரண மக்கள் மேல வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள கொன்னுடுறாங்க. இதை பார்த்து விசாமுக்கும் ரொம்ப மனசை உடைஞ்சு போயிடுறாரு. ஸோ என்ன அப்புறம் தான் தெரியுது வந்து அடிக்கடி வந்து இவங்களோட இடத்த மாத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. ஸோ இப்படி அடிக்கடி இடத்த மாத்திட்டே இருக்காங்களே, இவங்களை எப்படி லொக்கேட் பண்றது, நம்ம ஸ்டெடியா எப்படி அமெரிக்கன்ஸுக்கு நம்ம வந்து சிக்னல் கொடுக்கறது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ட்ரக் டீலர் வராரு. அவர் பேர் தான் தௌஃபிக். ஸோ அவர் வந்து அங்க உள்ள கூட்டத்துக்கு எல்லாமே ஒரு நம்பகமான ஆளா இருக்காரு. ஸோ அதே நேரத்தில் வந்து ஒசாமா பின் லேடன் கூட ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ மீட்டிங் அண்ட் இந்த பிணை கைதிகளை பிடிச்சி வைக்கக்கூடிய இடம், இந்த ரெண்டும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த லொக்கேட் பண்றதுக்கு அவரால் முடியாது, ஏன்னா அவருக்கு யாருமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஐடியா பண்றாரு, இந்த தௌஃபிக் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இவர் தௌஃபிக் அவங்கள மீட் பண்ண போறதுனால ஒரு யோசனை பண்றாரு, நாம வந்து ட்ராக்கிங் டிவைஸை இவர் பேக்ல வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து அமெரிக்கன்ஸுக்கு கரெக்டாக சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இவர் பேக்ல வச்சிடுறாரு. ஸோ இவர் நினைச்ச மாதிரியே வந்து அவங்கள வராங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி ஒசாமா கூட மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கன் பிணை கைதிகள், அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஜிகாதிஸோட குடும்பத்தினர், முக்கியமா உமரோட குடும்பத்தினர், அவரோட ஒய்ஃப், அவருடைய தம்பி, அவருடைய பையன், இவங்க எல்லாரையும் சேர்த்து வந்து பத்திரமா அனுப்பிச்சிடுறாரு. ஆனா பாக்குறதுக்கு வந்து பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்ட மாதிரி அவருக்கு ஒரு பிரம்மையை உண்டாக்குறாரு. உமரும் வந்து தன்னுடைய குடும்பம் இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. ஆனா ஒசாமாவை எங்களால பிடிக்க முடியல, அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ விசாம் போட்ட கணக்குப்படி மற்றவங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க, ஆனா ஒசாமா மட்டும் பிடிக்க முடியல. ஸோ அந்த வருத்தத்துல வந்து இவர் இருக்காரு. இவர் உமர் வந்து தன்னுடைய குடும்பம் எல்லாம் இறந்துட்டாங்கிற அப்படி நினைச்சிட்டு அந்த வருத்தத்துல இருக்கிறாரு. ஸோ அது அந்த சமயத்துல வந்து இந்த தௌஃபிக்கோட பேக்ல வந்து இந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. ஸோ இவர் வந்து துரோகின்னு சொல்லி இவரை கொண்டுடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கமலுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. ஸோ நம்மளாலதான் அவர் செத்துட்டாரு, நாம பண்ண தப்புனால அவரை வந்து துரோகின்னு ஒரு பட்டணத்தோட அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த சமயம் பார்த்து ஒரு நாள் உமர் வந்து சொல்றாரு, ஒசாமா வந்து ஒரு ஆக்ஷன் நடத்த போறாரு, அது மூலமா தான் இங்க இருக்க தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க, நீ எனக்கு ஓட்டு போடுங்கிறாரு. சரி, கண்டிப்பா நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒசாமாவை எப்படியாவது அமெரிக்காட்ட பிடிச்சி கொடுத்துலாங்கிற ஒரு யோசனையோட இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து ஒரு நாள் வந்து உமர் கூப்பிட்டு இன்னைக்கு தான் நடக்க போகுது எலெக்ஷன் அப்படிங்கிறாரு. இவரும் வந்து உடனே அவங்க சுசப்பட்டு அமெரிக்கன்ஸுக்கு ட்ராக்கிங் டிவைஸ் மூலமா சிக்னல் அனுப்புறாரு. உடனே அமெரிக்கன் ஹெலிகாப்டரும் வருது. அந்த நேரம் பார்த்து உமர் வந்து விசாமா வந்து கையும் கடமா பிடிச்சிடுறாரு. ஸோ அப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. அதுல வந்து விசாம் கூட வந்து இன்னொரு யங் சோல்ஜர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் மட்டும் குண்டடியோட வந்து அமெரிக்கன்ஸால திரும்ப தூக்கிட்டு போகப்படுறாங்க. ஸோ இதோட வந்து அவர் வந்து அல்கொய்தால ஒரு தீவிரவாதியா கழிச்ச நாட்கள் முடிஞ்சது. ஆனா இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவர் வந்து அல்கொய்தால இவங்க கூட இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உமரோட ஒரு திட்டம் வந்து அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு சீசியம் பாம் பிளாஸ்ட் வந்து நடத்த போறாங்க. இந்த புறாங்களுடைய காலில எல்லாம் முதல்ல சீசியத்தை கட்டி அதை அனுப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டா அங்க உள்ள ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சிசிஎம்மோட ஆட்டம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆகிற ஆட்டத்தை வச்சு அங்க எங்க இருந்து ரேடியேஷன் வருதுன்னு பார்த்தா எல்லாரும் வந்து புறால இருந்து தான் வருது, புறா மூலமா ரேடியேஷன் உருவாக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிற அதே நேரத்துல ஸோ அதிக அளவு சிசியத்தை ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது தீபக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா அதுக்கு போகக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்ல அந்த சிசியத்தை தடவி அது அங்க வந்து ரீச் ஆன உடனே அதை வந்து தனியா இவங்களே வந்து ஜிகாதிஸ் எல்லாரும் அவங்க கையால வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி அது மூலயமா வந்து ஒரு பாம்பு செஞ்சு அதை தனியா பிளாஸ்ட் பண்ண வச்சு ஒரு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து இவங்க உமர் வந்து ஒரு ஐடியா இருந்தது. அவர் விசாம் வந்து இவங்க கூட இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ இந்த விஷயத்தை நாம எப்படியா தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து விசாம் இருக்கிறாரு. விசாம் வந்து நான் வந்து அமெரிக்காவில் போய் ஒரு சாதாரண குடிமகனா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறாரு. அதே சமயம் வந்து விசாமோட கர்னலும் வந்து அதுதான் சரின்னு சொல்றாரு. அப்போ அந்த கர்னலுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட எய்ம் என்னவா இருக்குன்னா இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு போய் பிஹெச்டி பண்ணுங்கிறது தான் அதோட எய்மா இருக்குது. அவங்க தான் பூஜா குமார். ஸோ பூஜா குமாரோட லைஃப் அவங்க வந்து எப்படி இந்த இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி கூட இன்வால்வ் ஆகுறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள வராங்கிறத நம்ம அடுத்த வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க. ஸோ இவங்க வந்து இவங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த கர்னல். ஸோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து பூஜா குமார் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கிறாங்க. அதனால விசாமே ஒரு ஹிந்து மாதிரி நடிக்க சொல்லி விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு கதக் டீச்சர், அதாவது அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா கத்துக்கிட்ட கதக் கோச்சா வந்து அமெரிக்கால வாழ்றாங்க. இவங்க வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஸோ இவங்களுடைய ஒரு ஐடியாலஜி மூலமா, அதாவது இவங்க ரா ஏஜென்சி மூலமா டேக்கிள் பண்ணி எப்படியாச்சும் அங்க இருந்து சிசிஎம் எந்த கம்பெனி வழியா பாஸ் ஆகுது, அதாவது தீபக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒரு கம்பெனி மூலமா பாஸ் ஆகுது. ஸோ அந்த கம்பெனிலே வந்து எப்படியோ வந்து இந்த நிருப்பமா, அதாவது பூஜா குமாரை வந்து வேலைக்கு சேர்க்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு சேர்க்கக்கூடிய டைம்ல வந்து அங்க உள்ள பாஸ், அதாவது அந்த தீபம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட பாஸ் தீபக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு காதல் வருது. ஸோ ஆனா வந்து இவங்களுடைய முழு கண்காணிப்புல தான் பூஜா குமாரும் அவங்களோட மொத்த ஆஃபீஸும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பூஜா குமாருக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் பாஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து பூஜா குமாருக்கு கொஞ்சம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. நம்ம இவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனால் வந்து நம்ம வந்து இவர் கூட வந்து ஒரு மனைவியா நம்ம வாழலை, அதுக்கு பதிலாக நம்ம இன்னொருத்தர் கூட வந்து பேசிட்டு இருக்கோம், வந்து இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குது. அந்த எண்ணத்தை போக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருவேளை வந்து இவருக்கு வந்து வேற யார் கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பீட்டர் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வந்து இவருக்கு நிறைய அலைய விடுறாங்க பூஜா குமார். ஆனா இந்த விஷயமும் வந்து கமல் அவர்களுக்கு தெரியுது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய மிஷனை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை பத்தி கவலைப்படாம. ஸோ இவங்க வந்து அந்த டெரரிஸ்டை பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துல இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து டெரரிஸ்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த பாம் பிளாஸ்டை ஆரம்பிக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ஃபாரூக் அப்படின்னு ஒருத்தர், அவரை பின்தொடர்றதுக்காண்டி அவர் வந்து முஸ்லீமா மறுபடியும் தன்னோட உண்மையான ரூபமா வந்து அவரை பின்தொடர்ந்து போறாரு. அந்த டைம்ல வந்து நிருப்பமா அமைச்ச இந்த டிடெக்டிவ் வந்து அது வந்து தெரிஞ்சு போயிடுது. ஸோ இவர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது கமல் வந்து அப்படி ஃபாரூக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அதே சமயம் இவரும் வந்து வந்துடுறாரு. ஸோ அங்கிருந்து வந்து கமல் வந்து தப்பிச்சு போயிடாரு. ஆனா இந்த டிடெக்டிவை வந்து ஃபாரூக் பார்த்துடுறாரு. ஸோ இவர் வந்து டிடெக்டிவ், அதனால நம்மளதான் யாரும் வேவ் பார்க்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரை கொண்டுடுறாரு. ஸோ இதை வந்து இவரோட பாஸ் ஆன உமர் கிட்ட வந்து சொல்றாரு, இப்படி வந்து யாரும் வந்து என்ன வேவ் பார்க்க வந்தாங்கன்னு நினைச்சு நான் அவங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இவர் வந்து ஒரு டிடெக்டிவ் தானே, இவருக்கு யார் வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் போது இந்த நிருப்பமா அப்படிங்கிறவங்க தான் வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நிருப்பமா யாருன்னு விசாரிக்கும் போது இந்த தீபக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க பாஸ் தான் வந்து தீபக் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவங்க தீபக் மூலமா தான் எல்லா சிசிஎம்மும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தீபக் தான் இதை பத்தி தெரியும், அதனால இவர் தான் நம்ம மேல ஏதோ ஒரு தாக்குதலுக்காண்டி இப்படி எல்லாம் பண்றாரோ அப்படின்னு சொல்லி வந்து நேரடியா வந்து தீபக் வந்து விசாரிக்கிறாங்க. அவருக்கும் வந்து உடனே மரண பயத்துல நேரா வந்து கமல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பூஜா குமார்ட்ட என்ன இப்படி பண்ணிட்ட, நீ வந்து ஏன் அந்த டிடெக்டிவ் வந்து அங்க அனுப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பூஜா குமாருக்கு எதுவும் புரியல. அதே சமயம் கமல் அந்த டைம்ல வராரு. அவர் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து ஃபாரூக்ங்கிறவர் வந்து அவரை பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அதாவது அவங்க வந்து சிசிஎம் தனியா பிரிச்சு பாம்பு செய்யக்கூடிய ஒரு வேலை வச்சு கூட்ட வந்துடுறாங்க. ஸோ அங்க இருந்து அங்க உள்ளவங்க யாருக்குமே வந்து இவர் யாரு, விசாம்ங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மியில இருந்துட்டு அதே சமயம் அல்கொய்தால மற்றவங்களோட சேர்ந்து ஒரு துரோகியாகி அவங்கள வந்து மாட்டி விட்டு எஸ்கேப் ஆனவர்னு யாருக்குமே தெரியல. அதே சமயம்
உமருக்கு வந்து இவரோட போட்டோ எடுத்து அனுப்புறாரு. அப்போ அதை பார்த்துட்டு இவர் தாங்கிறத கண்டுபிடிச்சாரு. உடனடியா வந்து அவர் இருந்த இடத்துல இருந்து அங்க புறப்பட்டு வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து ஃபாரூக் வந்து இவருக்கு சொல்லிக்கிறாரு. உமர் வந்து உன்னை பார்க்க வராரு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறாரு. உடனடியே அலர்ட் ஆகி என்ன பண்றாருன்னா அங்குள்ள மொத்த எல்லாரையும் வந்து அடிச்சு கொண்டுட்டு இவர் வந்து எஸ்கேப் ஆகி போறாரு. ஸோ இந்த இடம் பார்க்க கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்குது. ஒரு ஹீரோனாலே ஒரு 100 பேரை கொல்றது வந்து சகஜம்தான். ஆனா ஒரு 100 தீவிரவாதிகளை எப்படி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே வரியில ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த வில்லன் உமர் வந்து அந்த வேர் ஹவுஸுக்கு வந்து பாக்குறாரு. அப்போ வந்து அவர் கூட இருக்க சலீம் வந்து சொல்றாரு, எப்படி ஒரு ஆள் இத்தனை பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு உமர் சொல்றாரு, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குது, அவர் ட்ரைனிங் கொடுத்தது அல் கைதாக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹீரோவா அவர் டெப்த்தும், அதே சமயம் வந்து அல் கைதால அவர் எந்த மாதிரி இருந்திருக்காரு, இவங்க கூட படையிருக்காங்க விஷயத்தையும் சொல்லுது. ஸோ ஒரு எதிரிக்கே ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து மற்றவங்க கூட அவ்வளோ நல்லா படையிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இந்த சிசிஎம் வந்து எங்கெங்க வெடிக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நிருப்பமாவோட ஆஃபீஸுக்கு போய் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு திரும்ப இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணலான்னு போகிறதுக்கு முன்னாடி வந்து எஃபிஐல இருந்து பிடிச்சிடுறாங்க. எஃபிஐல இருந்து வந்து இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எஃபிஐல வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்தியன் எம்பசிக்கு தெரிஞ்சு இந்தியன் எம்பசில இருக்கிறவங்க எல்லாம் இந்தியன் எம்பசில இருந்து வந்து இவர் வந்து ஒரு ரா ஏஜென்ட், அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு திட்டத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நல்ல மரியாதை கிடைக்குது. ஸோ இந்த நேரத்துல வந்து உமர் வந்து அமெரிக்காவை மிரட்டுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி வந்து அதை ISIS ஓட ஒரு மெம்பர் கிட்ட கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஆன்டிக் ஷாப்ல கொடுத்து வைக்கிறாரு. முனாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ISIS சேர்ந்த ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காண்டி ஒரு ஆன்டிக் ஷாப்ல கொடுக்குறாங்க. அப்போ வந்து விசாமோட கர்னல், ஸோ கர்னலோட ஃப்ரெண்டு டாக்கின்ஸ்னு ஒருத்தர், ஸோ அவர் வந்து அந்த பார்சல் போய் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்தியன் எம்பசிக்கு அமைச்சிடுறாரு. ஸோ இந்த கேப்ல வந்து சலீம் வந்து அவரை வந்து கொண்டுடுறாரு. ஸோ சலீம் வந்து கொண்டாலும் வந்து கமல் வந்து எஃபிஐயோட உதவி மூலமா அந்த பாம்பை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து நிருப்பமா கடைசி நேரத்தில் ரொம்ப உதவியா இருக்காங்க. அதனால வந்து நிருப்பமா கூட்டிட்டு வந்து டாக்கின்ஸ், அதாவது இந்த இவரோட கர்னல் கமலுடைய கர்னலோட ஃப்ரெண்டு டாக்கின்ஸோட இறுதி சடங்குக்காண்டி இவங்க லண்டன் வராங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல இருந்து வந்து விஸ்வரூபம் பார்ட் 2ல இருந்து வருது. கடைசியா வந்து ஒமரால வந்து அந்த திட்டத்தை வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம அமெரிக்கா வந்து கிளம்பி போறதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து டாக்கின்ஸோட இறுதி சடங்குக்காண்டி லண்டன் வர்றது வந்து செகண்ட் பார்ட்ல தொடருது. செகண்ட் பார்ட்ல வந்து இவங்க வரும்போது லண்டன்ல வந்து இவங்க இன்னொரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிற விஷயம் அப்புறமா தெரிய வருது. ஆளுங்க வந்து லண்டன்லயே ஒரு நல்ல ஒரு திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்காங்க. அதாவது 2வது உலக போர்ல வந்து அந்த லண்டனுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஷிப்பு ஒரு 1600 டன் வெயிட்டான பாம் வெடிமருந்தோட சேர்ந்து கடல்ல மூழ்கி இருக்குது. அதாவது அந்த கடல் கரை கிட்ட மூழ்கி இருக்குது. ஸோ அந்த கடல் கரையில மூழ்கி இருக்க அந்த ஷிப்பை வந்து எடுக்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுங்கிறதுனால அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. ஸோ அது இன்னும் அந்த வெடிமருந்தோடைய கடலுக்கு அடியில் இருக்குது. ஸோ இந்த வெடிமருந்துல சிசிஎம் பாம்பு வச்சு அதை டெஃப்யூஸ் பண்ணா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சேதாரம் வரும்னு உமர் ப்ரெடிக்ட் பண்றாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து விசாமும் அவங்களோட க்ரீவ், அதாவது ஆண்ட்ரியா, பூஜா குமார், அது மட்டும் இல்லாமல் கர்னல், இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ஒரு வழியா டெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து உமரோட அடுத்த திட்டம் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 64வது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 64 பாம்பு வைக்க போறதா வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து உமருக்கு வந்து இந்த விசாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ அதனால வந்து ஒரு வழியா போராடி வந்து ஆண்ட்ரியாவை கொண்டுடுறாரு. ஸோ பூஜா குமாரையும் கமலோட அம்மாவையும் சேர்ந்து சிறைப்பிடிச்சு வச்சிடறாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து வழக்கம் போல எல்லா படம் மாதிரி ஸோ ஹீரோ வந்து வில்லன்ட்டு தப்பிச்சு இவங்களெல்லாம் காப்பாத்துறாங்க. ஆனா மற்ற படம் மாதிரி இல்லாம வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்காங்க. அதாவது அந்த நேரத்துல தான் வந்து கமல் வந்து உமர் கிட்ட சொல்றாங்க, அதாவது உமரோட மனைவியும் குழந்தைகளும் வந்து சாகல, அவங்கள வந்து
அவர் வந்து காப்பாத்தி வந்து படிக்க வச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ இதையும் பொருட்படுத்தாம வந்து இவர் வந்து கமலை கொல்ல போறாரு. அதே சமயம் அவரு அவங்க இருந்து தப்பிச்சு அவங்களோட ஒய்ஃபையும் அம்மாவையும் காப்பாத்திடுறாங்க. சலீமை கொண்டுடுறாங்க. உமருக்கு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ அவரை அதுல இருந்து மீட்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்க வந்து இவங்களோட மனைவி இவரோட பையன்லாம் வந்து பாக்குறாங்க. ஸோ வழக்கமாவே ஒரு சாதாரண ஒரு படம்னா கூட ஒரு நல்ல ஃபைட் சீன் வச்சு கடைசி நேரத்துல வில்லனை கொன்னு அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு காட்சிகளோட முடிவு இருக்கும். ஆனா இந்த கதையே வந்து ரொம்ப ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒரு வயலன்ஸ் நிறைஞ்ச ஒரு கதையா இருந்தா கூட ஒரு இன்டர்நேஷனல் லெவல் டெரரிஸ்ட் அதெல்லாம் தாண்டி கடைசி நேரத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு உருக்கமா தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இறந்து போறாரு. அது முடிஞ்ச பிறகு கூட படம் கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பரபரப்பு இல்லாம அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா முடியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் கலந்த ஒரு கதையோட எண்டிங் வந்து இவ்வளோ சிம்பிளா இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அது வந்து ஒரு ரியாலிட்டி கூட போற மாதிரி ஃபீல் ஆச்சு. இது வந்து நிச்சயமா வந்து இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமா படங்கள்ல இது வந்து முக்கியமான ஒரு ஒரு நோட்டபிள் மூவியா இருக்கும். ஸோ இந்த 2 மூவிக்கு இடையில வந்து 5 வருஷம் கேப் இருக்கிறதுனால சரியான சீக்வன்சியல் ஆர்டர்ல நம்மளால பார்க்க முடியாம இருக்கும். ஸோ பார்த்தா கூட சில சீன்ஸை நம்ம விட்டு ஓவர் கம் பண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இந்த ஒரு முழு படத்தை நாம அனுபவிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா அகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.